ஹலோ. ஹலோ. பிரதர் வணக்கம் வணக்கங்கண்ணா. பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஃபைன் ஃபைன்ப்பா. இன்னைக்கு வந்துட்டு 316வது நாள் உங்களுக்கு ஜர்னில. ஆமாங்கண்ணா. ஓகே. லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? ஆன்லைன் கிளாஸ்ங்கிறது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ங்கிறது எப்படி இருந்துச்சு? இப்போ எப்படி வந்துட்டு மாற்றங்கள் பார்த்துருக்கீங்க? சேஞ்சஸ்ஸு, பெனிஃபிட்ஸு, நீங்க சந்திச்ச நல்ல விஷயங்கள் என்னென்ன? அத வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க பிரதர். சரிங்கண்ணா. ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட்டு மோஃபப் ஃபாலோ பண்ற நண்பர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். ம். நார்மலா நான் ஃபர்ஸ்ட்டு பிரபா அண்ணனுக்கு இன்ட்ரோடக்ஷன் இல்லாதபோது வந்து, நம்ம லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்கு? மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கேன். நம்மகிட்ட முன்னேற்றம் இல்ல அப்படின்னு தோணும்போது, ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். அதே ம். மாதிரியே நான் இருந்திருந்தேன்னா, வாழ்க்கை எங்க போய் முடியுதுன்னு சொல்ல முடியாது. நான் பிரபா அண்ணனோட அறிமுகம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ வாழ்க்கை ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. நம்ம நோஃபேப் சேலஞ்ச் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல இருக்குங்கிறது ஒண்ணு தெரியாம இருந்திருந்தா, அடுத்து நம்ம லைஃப்ல நோக்கி என்னால பயணிக்க முடியாது. அது வேணா உண்மதான். அதுக்கு நான் பிரபா அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான். ம். நான் அப்படியே பேசலாம் தானங்க? பேசுங்க பேசுங்க. ம். ஸ்டார்ட்டிங்ல வந்து நான் நோஃபேப் சேலஞ்ச் பண்ணும்போது, எனக்கு ரொம்ப கொஞ்சம் பதட்டம், படபடப்பு அந்த இது எல்லாமே இருந்துச்சு. நாள் பட போக 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 அது அப்படியே அதெல்லாம் கடந்து நம்ம வாழ்க்கையில நம்ம சாதிக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சு ஒவ்வொரு நாளுமே கடக்க ஆரம்பிச்சேன். ம். நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலுமே நம்ம எதுக்குமே ஒரு கான்ஃபிடென்ட்ங்கிறது லைஃப்ல நமக்கு இருக்கணும். ம். எதுக்காகவும் பயப்படக்கூடாது, எதுக்காகவும் நம்ம பதட்டப்படக்கூடாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ம். புதுசா ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த அது அது பேர் எனக்கு சரியா ஞாபகம் வரல. அது எப்படி சொல்றதுன்னா, அந்த நாள்பட போக 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 ம். அந்த படபடப்புங்கிறது அதிகமாகும். ஆனா அத தாண்டி நம்ம அந்த நாட்கள நம்ம கடந்துட்டோம்னா, ஒரு 48 நாளு அதெல்லாம் கடந்துட்டோம்னாவே நம்ம கொஞ்சம் உறுதித்தன்மை வந்துரும் நமக்கு. உடம்புலயும் சரி, மனசுலயும் சரி. ம். அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு என்னன்னு தெரிஞ்சது. ம். ஓகே. உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிற விஷயத்துல என்ன மாரி மாற்றங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா பெரும்பாலானோருக்கு இந்த தூக்கம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைப்பா உண்மையாவே. நைட்டு வந்துட்டு அ 1 மணி ஆச்சு, 1:30 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, தூக்கமே வரலைங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட எத்தனை பேர் சொல்லுவாங்க. சரிங்கண்ணா. அதாவது இந்த நைட்ல நான் நிம்மதியா தூங்கிட்டா, அன்னைக்கு மறுநாள் வந்துட்டு நான் நல்லா இருக்கேன். பட் நைட் வந்து லேட்டா தூங்குற காரணத்தால மறுநாள் ஃபுல்லா சோர்வா இருக்கு. மறுநாள் ஃபுல்லா ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி வந்து எனர்ஜிங்கிறது ரொம்ப லாஸ் ஆகுற மாரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நெறைய பேர். சரிங்கண்ணா. ஆ உங்களுக்கு இந்த தூக்கத்துல வந்துட்டு எந்த மாரி மாற்றங்கள்ங்கிறத நீங்க பார்த்தீங்க கிளாஸ்ல? ஜர்னிய ஆனா ஃபாலோ பண்ணும்போது? ஆனா ஜேர்னி ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி வந்து தூக்கங்கிறது வந்து அது எந்த விதமான தூக்கங்கிறது என்னால சொல்ல முடியலைங்கண்ணா. ம். இந்த ஜெர்னி ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் நிம்மதியான தூக்கங்கிறது ஒண்ணு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. ம். தூக்கத்துல நிம்மதியான தூக்கம் எதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, கொஞ்சம் நேரமா எழுந்திரிக்க முடியுதுங்க. ம். காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த நாள் நல்லா போகுதுங்கண்ணா. அத அப்படியே நம்ம கன்டினியூஸா ஃபாலோ பண்ணும்போது நல்லா போகுதுங்கண்ணா. ம். தூக்கம் வந்து நல்லா இருக்குங்க. உடம்புக்கும் சரி, மனசுக்கும் சரி கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க. ம். சரிங்க. இப்போ உறவு முறைகள், மக்கள் கிட்ட வந்துட்டு பேசுறது, பழகுறது, இதுல வந்து நெறைய பேருக்கு வந்து பயங்கர டிஃபிகல்டீஸ் இருக்கும். ரொம்ப ஆமாங்கண்ணா. கஷ்டம் இருக்கும். ஸோ உங்களுக்கு ம். வந்துட்டு இப்போ எப்படி இருக்கு லைஃப்ங்கிறது? ஆனா இதுக்கு முன்னாடி எப்படின்னா, நம்ம ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம நெருக்கமான சொந்தத்துக்கிட்ட நம்ம பேசுறதுக்கு தயங்குவோம். ஏன்னா, அது எதனாலன்னு நமக்கு அப்போ புரியல. ம். இப்ப நம்ம ஜர்னி ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் எப்படின்னா, நம்மகிட்ட பேசாதவங்க கூட நம்மகிட்ட வந்து பேசுறாங்க. ம். "என்னப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்க இருக்கீங்க? என்ன பண்றீங்க?" அப்படின்ட்டு வந்து நம்மகிட்ட ஒரு அன்பா பேசுறாங்க. ம். ஆனா இதுக்கு முன்னாடி எப்படின்னா, அவங்க அவங்க நம்மகிட்ட பேசுறாங்கன்னா, நம்ம அவங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு நமக்கு ஒரு பதட்டமா இருக்குங்க. ம். தெளிவான ஒரு பதில் சொல்ல முடியாது. ம். இப்போ வந்து எதுலயுமே ஒரு போல்ட்னஸ் கிடைக்குது. நம்ம பேசினா
பரவாயில்ல பையன் நல்லா பேசுறான். முன்ன இருந்து இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க பேசுறதுலலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கண்ணா. ம். இதுக்கு முன்னாடி இப்படி பேசணும் இல்லையா தம்பி அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம இருந்தது வேற, இப்ப இருந்தது வேற. இப்போ அப்ப நம்ம கரெக்டான வேல தான் போயிட்டு இருக்கோம் ம். அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ம்ஹ்ம். சூப்பருங்க. இப்போ இன்னொன்னு என்னன்னா, ஜெனரலா ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு 100 டேஸ், 200 டேஸ், 300 டேஸ் எல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போயிட்டு, ஜர்னில வந்துட்டு பெனிஃபிட் சேஞ்சஸ் சொல்லுங்கப்பான்னு கேட்டேன்னா, சில விஷயங்கள் அவங்களுக்கு சொல்ல முடியுது. சில விஷயங்கள் சொல்ல முடிய மாட்டாங்குது. ஏன்னா, மறந்துடுறாங்க. ஆமாங்கண்ணா. நெறைய விஷயங்கள் நடக்குது, நல்ல விஷயங்கள். ஆமாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா சொல்ல தெரியலைங்க. ஆமா. ஆனா அந்த டைம்க்கு வந்து அது மைண்டுக்கு வராது. அதாங்க. ஒருத்தர்கிட்ட இப்படிதான் நான் வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஒரு 10 பாயிண்ட் சொல்லி முடிச்சுட்டாங்க. சரிங்க. சரி ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கால் பண்றாரு. சரிங்கண்ணா. சார் இந்த பெனிஃபிட் நான் சொல்லவே மறந்துட்டேன் சார். பட் இதெல்லாம் முக்கியமான பெனிஃபிட் சார். இதையும் சேர்த்துக்கோங்க சார்ன்னாங்க. சரிங்கண்ணா. சரி ஓகே சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த விஷயத்த தூக்கி மறுபடியும் வந்துட்டு, அந்த எடிட் பண்ணும்போது நடுவுல வந்து அது கொஞ்சம் சேர்த்து மறுபடியும் வீடியோ போட்டோம் நம்ப. சரிங்கண்ணா. அதனால தான் நான் என்ன பண்றேன்னா, முடிஞ்ச அளவுக்கு நானே வந்துட்டு சொல்லுவேன். இது மாரிலாம் இருக்குமே, இது மாரி நடந்திருக்குமேன்னு சொல்லிட்டு நானே சொல்லுவேன். அதெல்லாம் வந்து அவங்க வந்துட்டு மேக்ஸிமம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதாங்க. ஓகே. இன்னொன்னு வந்துட்டு, மனுஷன் என்ன பண்றான்னா, இன்னொருத்தர் கூட வந்துட்டு பேசுறது, பழகுறது, சண்டை போடுறது எல்லாம் எப்படி இருந்தாலும், தன் கூட தானே வந்துட்டு ஒரு போராட்டம்ன்றது வந்து தினம் தினம் சந்திக்கிறாங்க. ஆமாங்க. அது உண்மதான், எதுக்காக கேட்டா உண்மங்க. வந்து பை மீன்ஸ் ஆஃப் தாட்ஸ் எண்ணங்களால. அப்போ கிளாஸ்க்குள்ள வரதுக்கு முன்னாடி பெரும்பாலும் எதிர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிற விஷயத்தால வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பாங்க. இப்போ கிளாஸ்க்குள்ள வந்த பிறகு, உங்களுக்கு அந்த எதிர்மறை எண்ணங்கள்ங்கிறது என்ன ஆச்சு? ஆ வேற ஏதாச்சும் உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் தாட்ஸ்ங்கிறது வந்திருக்கா? அதுல என்ன மாரி மாற்றங்கள் பார்த்தீங்க பிரதர் நீங்க? ஆனா பாசிட்டிவ் தாட்டுங்கிறது இப்போ அதிகமா இருக்குங்க. ம். எதிர்மறை எண்ணங்கிறது அது நார்மலா இல்லன்னே சொல்ல முடியாதுங்க. அப்பப்போ தோணுங்க. அது ம். வந்து நம்ம மைண்ட்ல நார்மலா வர்றதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அத கடந்து போயிருதுங்கண்ணா. ம்ஹ்ம். ஆனா முன்ன இருந்ததுக்கு இப்போ வந்து பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் தாட் தான் இருக்குங்க. ம். ம். சரிங்க. இப்ப இன்னொன்னு மெயின் விஷயம். இந்த கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகு, இந்த ஜர்னிய வந்துட்டு நான் வந்து ஃபாலோ பண்ண பிறகு, எனக்கு முக்கியமா வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு. இந்த நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடும்படி சொல்ற மாரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குங்களா உங்க லைஃப்ல? ஆனா கண்டிப்பா இருக்குங்கண்ணா. ம். இத நான் சொல்லியே ஆவணும். நீ எப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ம். எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே நம்மள வந்து 4 பேர் கண்டிப்பா திட்டுவோம். அதாவது இன்க்ளூடட் என்ன திட்டுவாங்கண்ணா. ம். என்னடா சின்ன வேலைய உன்னால செய்ய முடியலையா? அப்படின்னு நமக்கு இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் குடுப்பாங்க. ம். ஆனா இப்ப வந்து நம்ம நாள் பட போக போக ம். நான் அந்த வேலைய கண்ல பார்த்த உடனே கத்துக்கிறேங்க. ம். அப்போ அடுத்து நம்ம அந்த வேலைய வந்து மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குற மாரி இருக்குங்க. ம். அப்ப நம்ம ப்ராப்ளம் என்னங்கிறது இப்பதான் எனக்கு நல்லா புரியுதுங்க. ம். நம்ம எந்த விஷயத்துல கரெக்ட்டா இருக்கணுமோ, அதுல கரெக்ட்டா இல்லாம நம்ம கொஞ்சம் லூஸ் டாக் வர்றதுனால, ம். நம்ம கத்துக்க வேண்டியது எல்லாத்தையுமே நாமளா கத்துக்க முடியாம போயிடுறாங்கண்ணா. ம். அப்போ கரெக்ட்டான வேல போம்போது, நம்ம ஒரு சின்ன விஷயத்த கண்ல பார்த்தாவே அத நம்ம செய்ற மாரி இருக்குங்க. ம். இது என்னோட பெனிஃபிட் வந்து நான் எல்லா விஷயத்துலயும் இப்ப நான் செய்ற வேல, இந்த வேல தான்னு இல்லைங்க. ம். எந்த வேல செஞ்சாலுமே அந்த வேலைய வந்து நான் கத்துக்கிறேங்கண்ணா. ம்ஹ்ம். சரி ஓகேங்க. இப்போ 2025ல வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமாங்க. 2024ல நீங்க வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணீங்க. ஆமாங்க. இந்த 2023, இந்த 2022, 2021 இந்த மாரியான வருடங்கள் அப்படிங்கிறது, உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இருந்துச்சுங்க அப்பல்லாம் உங்களுக்கு? அதாவது கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி, எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைங்கிறது நீங்க வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்போ? அப்போ ஒரு இரிட்டேட்டிங்கான லைஃப்ன்னு தான் சொல்லலாங்கண்ணா. ம். என்னடா வாழ்க்கை இது அப்படின்ட்டு ரொம்ப கொடுமைதாங்க. ம். மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, நாம ஏன் இப்படி இருக்கோம்? நம்ம வாழ்க்கை ஏன் மாற நாம நினைக்கிறது ஏன் நடக்க மாட்டேங்குது? ம். அப்படின்னு இருக்குங்கண்ணா. ஆனா இப்ப வந்து ம். நாம நினைக்கிறது உடனே நடக்காது. நாள் பட தள்ளி போனாலுமே அது நம்ம கிட்ட தான் வரும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் இருக்குங்கண்ணா. ம். அதெல்லாம் இதுக்கு முன்னாடி கடந்த காலங்கள் எல்லாமே கொடுமையான காலங்கள் தாங்க. ம்ஹ்ம். எந்த ஒரு விஷயத்திலும் திருப்தி இல்லாம, ம். ஆ ஒருத்தவங்க கிட்ட வந்து நம்ம பேச்சு வாங்கிட்டு, ம். அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு, அவங்கலாம் அப்படி இருக்காங்க. நம்மனால வந்து ஏன் அவங்கள மாரி எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியல.
செய்ய முடியலன்னா வேலை செஞ்சு முடிச்சிருவோம் அவங்க கூடயே. ஆனா ம். அவங்க செய்யற ஒரு உறுதித்தன்மை வந்து நம்ம கிட்ட இல்ல ம். அப்படிங்கிறது இப்ப எல்லாமே கடந்து வந்தாச்சுங்கண்ணா. ம்ஹ்ம். ஓகே. ஏன்னா நெறைய பேர் என்ன எப்படி கேட்குறாங்கன்னா, ஜர்னிய ஃபாலோ பண்ணும்போது பெனிஃபிட்ஸ் வருது. ஆ என்ன பெனிஃபிட்ஸ் வருது? ஜர்னிய ஃபாலோ பண்ணும்போது மாற்றங்கள்ங்கிறது வருது. என்ன மாற்றங்கள் வந்து கேட்டுன்னே இருப்பாங்க. ஆமாங்க. அப்போ இந்த மாதிரியான ஃபீட்பேக்ஸ்ங்கிறது என்ன பண்ணுதுன்னா, அவங்களுக்கு ஒரு ஐடியா குடுக்கும். ஓகே ஜர்னிய ஃபாலோ பண்ணும்போது, இந்த மாரி லைஃப்ல வந்துட்டு விஷயங்கள் மாறுது அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதாங்கண்ணா. ம். சரி இது வந்து ஜஸ்ட் கற்பனை தான். இப்ப இன்கேஸ் நீங்க வந்துட்டு 2024ல வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல் பார்க்கவே இல்ல. சரிங்க. இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணவே இல்ல. நார்மலா சரிங்க. வந்துட்டு உங்களுடைய பழைய வாழ்க்கைய நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா, இப்போ இந்த 2025 உடைய இந்த ஆகஸ்ட் மந்த்ல இன்னைக்கு நீங்க எப்படி இருப்பீங்கன்றது வந்து உங்களால கற்பனை பண்ணி பார்த்து சொல்ல முடியுதா உங்களால? கற்பனை பண்ணி பார்க்க முடியும்னா, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட கொடுமையா தானே இருந்திருக்கும். அது வேணா நல்லா தெரியுதுங்க. ம். இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம அந்த இன்கம்ங்கிறது நம்ம கிட்ட கரெக்ட்டா இருக்குங்க. டெய்லியும் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. ம். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வேலைக்கே போகலனாலும் ஒரு நாள் வந்து நாள் போறதே தெரியாது. ம். நம்மகிட்ட இன்கமும் இருக்காது. ம். அப்போ அந்த ஒரு நாள் ஃபுல்லா வந்து சும்மா போற மாரி தான் இருக்குங்க. ம். அந்த மாரியெல்லாம் இப்போ ஒரு வருஷம் பக்கம் வந்தாச்சுங்க. அப்படியே இருந்திருந்தா ரொம்ப ரொம்ப கொடுமை தாங்க. ம். ஓகே. ஸோ நீங்க கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணது அப்படிங்கிறது உங்க லைஃப்ல உண்மையாவே ஒரு நல்ல விஷயத்த வந்து குடுத்துருக்குன்றத நீங்க வந்துட்டு பார்க்குறீங்க. ஆமாங்கண்ணா. ஆமா. பட் என்னன்னா எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, உங்களுக்கு அந்த டைமிங்ன்றது கரெக்ட்டா வந்துருச்சு. ஒருத்தருக்கும் வந்துட்டு வந்துருச்சு. பேரின்ப வாழ்க்கை ஃபாலோ பண்றதுக்கு அந்த டைமிங்ன்றது கரெக்ட்டா வந்துருச்சு. இப்ப எத்தன பேர் வந்துட்டு அந்த டைமிங்ன்றது வராதனால என்ன பண்றாங்கன்னா, இன்னும் சிற்றின்பம்ன்ற விஷயத்திலேயே வந்துட்டு கஷ்டப்பட்டுனே இருப்பாங்க. சரிங்க. லாஸ்ட்டா ஒரு செகண்ட் அதாவது ஒரு 2 வீடியோக்கள்ல நான் லாஸ்ட் வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன். ஒருத்தருக்கு சரிங்க. 2028ல தான் ஜர்னிய ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, அந்த 2028ல தான் ஜர்னிய ஃபாலோ பண்ணுவாரு. 2025லயோ, 26லயோ, 27லயோ ஃபாலோ பண்ண மாட்டாரு. சரிங்க. மீறி ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் தூரம் ஃபாலோ பண்ணுவாரு. 10 டேஸ், 15 டேஸ் ஃபாலோ பண்ணுவாரு. திருப்பியும் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு, மறுபடியும் வந்து நாளைக்கு டே 1, நாளைக்கு டே 1, நாளைக்கு டே 1 சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் லைஃப்ங்கிறது. அதான். ஒரு பெர்சனுக்கு கரெக்ட்டான டைம் வந்துருச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு ஜர்னிய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. கண்டிப்பாங்க. அது உங்க லைஃப்லயே நீங்களே வந்து தெளிவா பார்த்துட்டீங்க. கண்டிப்பாண்ணா. நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் ரெகுலரா பார்த்துட்டு இருக்கேன். ம். அதாவது ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் அங்கிருந்து இருக்குப்பா ஜர்னி வந்து ஃபாலோ பண்ணும்போது. சரிங்கண்ணா. என்ன ஒண்ணு நம்ப இந்த டைம்ல வந்து பேசும்போது டக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ஞாபகத்துக்கு வராது. இப்ப இந்த கால் வச்ச பிறகு ஞாபகத்துக்கு வரும். ஆமாமா இந்த விஷயம் இருந்துச்சு இல்லையா மறந்துட்டோமே. இந்த விஷயம் இருந்துச்சு சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டுன்ட்டு. அதாங்கண்ணா. ஓகே. ஸோ இன்னும் தொடர்ந்து வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சரிங்க. டெஃபினெட்லி இன்னும் நல்ல விஷயங்கள் அங்கிருந்து உங்க லைஃப்ல வந்து நீங்க பார்ப்பீங்க. சரிங்கண்ணா. சரி ஓகேங்க. ஸோ கிளாஸ்ல வந்து கலந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேண்ணா. ஓகே. தேங்க் யூ. பை. தேங்க் யூ. ம்.